அந்த 6 மாசம் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஃபிட் எனக்கு அந்த ஷேர் எவ்வளவு வந்ததோ அதை நான் 1 மாசத்துல ஒரு கம்பெனில பண்ணிருப்பேன். கண்ட்ரோல் மட்டும் இல்ல, நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணும், எக்கச்சக்க தவறுகள். நிறைய பேர் வந்து நிறைய enthusiasm-ஓட ஜாயின் பண்ணுவாங்க, பட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டே அவ்வளவுதான் போயிடுவாங்க. You won't be able to hear from them again. என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியல, நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிருது. லைக் I just felt like I don't have anything to contribute. I went to sleep feeling like this. Okay, yeah. ரொம்ப நிறைய அழுதேன். I cry if I feel sad. So I cried a lot. ஏன்னா முன்னாடிலாம் உங்களுடைய போஸ்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இமிகிரேஷன் சம்பந்தமா, இப்போ இனிமே இமிகிரேஷன் கிடையாது. ஆமா, ஓஹோ மீசானா சௌந்தர்யான்ற மாதிரி ஆயிடுச்சு. Chat with Casey, chat with Karthik Chidambaram, Soundarya Balasubramani. Soundarya எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம முதவாட்டி பேசுறதுக்கு அப்புறம் இப்போ வந்து உங்களுடைய தமிழ் நல்லாவே வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். வளர்ந்திருக்கு, எக்ஸாக்ட்டா. I was thinking better னு எப்படி சொல்றது தமிழ்ல? வளர்ந்திருக்கு. grown. Absolutely. So வாழ்த்துக்கள். இப்போ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா பே ஏரியாலயும் ஒரு ஈவென்ட் பண்ணீங்க. அதாவது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதாவது இப்போ நம்ம வந்து தொழில் செய்யணும், ஏன்னா வாண்ட் பி an entrepreneur. பட் entrepreneur ஆகிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம என்ன பண்ணாலுமே பணம் வரணும். ஓகே, ஸோ அந்த பணம் வரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இது மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துனீங்கல்ல, ஸோ உங்களுக்கு முன்னாடி ஈவெண்ட் நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த ஸ்கேல்ல இல்ல, பிகாஸ் ஒரு 1000 பேர் வந்தாங்க ஈவென்ட்க்கு, ஸோ அந்த மாதிரிலாம் நடத்தது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி தொடங்குறது? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சவால், ஒரு பாட்டில் நெக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் தான். நம்ம ஓகே, நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இதை எப்படி விற்கிறது அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வரும். கரெக்ட். ஸோ அதற்கு எப்படி ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நான் இந்த ஈவெண்ட்டே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் நடந்தது ஈவெண்ட். ஆகஸ்ட் 2025 நடந்தது, August 15, 2025. அந்த திங்கிங் ஆஃப் த ஈவெண்ட் பிகான் December 2024. ஒரு 8 மாசமா we were working on it. I think நாங்க லான்ச் பண்ணது, லைக் பப்ளிக்கா லான்ச் பண்ணது end of February early March. ஓகே, ஒரு 6 மாசம் முன்னாடி லான்ச் பண்ணிட்டோம். So my point is, even though event August நடக்குது, நீங்க வந்து ஒரே மெசேஜ ஒரு 100 தடவை சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் people will remember. So நாங்க 6 months before ஆரம்பிச்சோம், and 6 monthsக்கு ஒரு 10 டிஃபரண்ட் மார்க்கெட்டிங் என்ன சொன்னீங்க நீங்க? சந்தைப்படுத்துதல். ஸோ 10 டிஃபரண்ட் சந்தைப்படுத்துதல் டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணோம். அண்ட் கடைசியா வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் மார்க்கெட்டிங்ல, நீங்க ஒரு 10 டெக்னிக் ட்ரை பண்ணுவீங்க, எது ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு பிகினிங்ல. நீங்க ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஒரு ஷார்ட் இன் த டார்க் மாதிரி ட்ரை எவ்ரிதிங். அண்ட் நீங்க கிட்ட வரும்போது, ஈவென்ட் கிட்ட வரும்போது you'll start to see, இந்த கிரியேட்டர் இந்த ஈவெண்ட் ப்ரோமோட் பண்றதுனால நிறைய பேர் வராங்க, ஸோ இந்த கிரியேட்டரோட நம்ம இன்னும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இவங்களோட ஒர்க் பண்ணோம். இப்போ ஆனால் இதுக்கு வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து டிக்கெட் ப்ரைஸு, நான் காசு கொடுத்து அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஸ்பான்சர்ஷிப்பும் வச்சிருந்தீங்க, அதாவது ஸ்பான்சர் பண்ணி. Events are expensive, sir. Like, I mean, இது வந்து we made some profit, but people think ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்திருக்கும். Nothing like that. What I will say is, அந்த 6 மாசம் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஃபிட் எனக்கு அந்த ஷேர் எவ்வளவு வந்ததோ அதை நான் 1 மாசத்துல ஒரு கம்பெனில பண்ணிருப்பேன். சப்போஸ் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா 1 மாசம் சேலரி எனக்கு அது வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் கமிட்மெண்ட் versus outcome பார்க்கும்போது it's really not financially stable. பட் ஆனா அது மாதிரி இருக்கும்போது ஏன் பண்றீங்க? நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பேசும்போது, event வந்து when we started we wanted to do because இது யாருமே இது வரைக்கும் பண்ணது இல்ல. number 1. அந்த ஈவென்ட் எதை பத்தின ஈவென்ட்? கரெக்ட். So event it was called Open Atlas Summit னு எங்க பேரியா நடந்தது. Okay. And the purpose was bring together different section of the
immigration community, the legal skilled immigration community. Okay. Indian immigration or any? No, it can be anything. We had people from other countries. In the event you had students, founders, tech workers, lawyers, creators, a lot of immigrant creators, and we even had people who were not immigrants, like people who were citizens, US citizens, and they were advocates for immigration. Okay, yeah. So no one had ever brought this fact, like 6 different sections of people in one room, and we were like, let's try that. So அதான் நாங்க பண்ணோம். ஆனா இந்த ப்ரிப்பரேஷன்லயே உங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சிருக்கும்ல, அதுவும் ஒரு பெரிய டேக் அவே தானே. ஏன்னா இந்த ஹோல் இது பண்ணும்போது எக்கச்சக்கமா கற்றல் நிறைய இருந்திருக்கும். நிறைய கற்றல் மட்டும் இல்ல, நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணோம். மிஸ்டேக்ஸ்க்கு தவறுகள் எக்கச்சக்க தவறுகள். I think which one do you want to say? The good things or the bad things? ரெண்டுமே சொல்லுங்க. ரெண்டுமே. Okay, good things, volunteers. I think I'm very proud. Personally, I'm extremely proud of how we got the volunteers and how we made them feel part of this big thing. Okay, yeah. Because avanga ellarume they're not getting money. It's not like they're not getting a job from this. அவங்க எதுக்கு வராங்க அப்போ, எதுக்கு இவ்ளோ like blood sweat கொடுத்து ஒர்க் பண்றாங்க? It's because they believe in something bigger than themselves. அது நம்ம எல்லாருமே we want that, right? We got ஒரு 30 to 40 volunteers வந்திருப்பாங்க. But இப்போ we had this role of what do they do? எல்லாருக்குமே ஒரு clear role கொடுக்கணும், and everyone has their own agenda. சில volunteersக்கு specifically they wanted to be speaker leads. Okay. Because they can then get in touch with speakers idu moolama. Correct, yeah. So it's a great role. Get great exposure to speakers. But ellarume adu venum sonna eppadi kodukka mudiyum? Yeah. Because நம்ம ஒரு வாலண்டியர்லயே டியர்ஸ் இருக்கு. சில பேர் இந்த glamorous work பண்ணுவாங்க, இந்த shiny glamorous speaker lead. And then சில பேர் food serving பண்ணனும். Like யாராவது நின்னு food கொடுக்கணும் எல்லா அட்டெண்டிக்கும். It's not glamorous, but it has to be done. Absolutely, yeah. So அந்த மாதிரி we made a list of 20 of different roles. And நாங்க எல்லா வாலண்டியர்கிட்டும் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம். அதுக்கு அப்புறம் okay we can't do that னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ஒரு கால்ல I asked them, tell me the top 3 roles you want to take and tell me your skill, like your superpower. நீ எதுல you are better than the average person. So அது எல்லாரும் fill பண்ணாங்க. அது ஆன்லைன் ஃபார்ம் மாதிரி கேட்டிங்க, ஒரு Google ஃபார்ம்ல fill பண்ண சொன்னாங்க. Okay. And top 3 roles சொன்னாங்கல்ல, so at least first கொடுக்க முடியலனா second பாப்போம், இல்லனா third பாப்போம். And this way they feel like we heard them out and we also can assign people. சரி, இப்போ அவங்க பண்றாங்க, சரியா பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் நிறைய enthusiasm ஓட ஜாயின் பண்ணுவாங்க, but second third fourth day அவ்வளவுதான் போய்டுவாங்க. You won't be able to hear from them again. I think அந்த மாதிரி situationல redundancy ன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தமிழ்ல எப்படி சொல்றது தெரியாது. Redundancy. You create redundancies. Like suppose ஒரு plan A work பண்ணலனா plan B and plan C இருக்கணும் always. So சில volunteers yes னு சொன்னாங்க, but கடைசில some commitments came up பண்ண முடியல. So immediately we went to the next person on the list because நிறைய பேர் they reached out and we said no, right? Correct. அப்ப அதுக்கு நாங்க போய் கேட்டோம், hey, but நாங்க முன்னாடி நோன்னு சொல்ல யார்கிட்டயுமே. We said இப்போதைக்கு ஃபுல்லா இருக்கு, வந்த உடனே உங்களுக்கு சொல்றோம். So அப்போ we got them on. Yeah, never say never. Never say never, definitely. இப்போ வாலண்டியர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கற்றல்கள் இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட இன்டராக்ட் பண்றாங்க. அதுவும் அதான் அவங்களுக்கு கெயின் இல்லையா? ஒரு Airbnb புக் பண்ணோம் வாலண்டியர்ஸ்க்கு, தங்குறதுக்கு. And I would recommend like யார் ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் எங்க பண்ணாலும் always book a space accommodation நீங்க பாத்துக்கணும். And I'm saying this not just because it's a nice thing to do. அப்பதான் they'll talk to each other. கண்டிப்பா, அப்போ they'll feel like oh I'm part of this ஒரு college hostel. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். So நாங்க Saturday ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் பார்ட்டி மாதிரி பண்ணுவோம் Airbnb-ல. எல்லாரும் போயிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். So அது one thing we did right. Mistake pricing was a mistake. எங்களுக்கு எப்படி பிரைஸ் பண்ணிருக்கணும்ன்றீங்களா இல்ல கம்மியா பண்ணிருக்கணும்? ஸ்டார்டிங்ல கம்மியா பண்ணிருக்கணும்ன்றீங்களா? I think startingல கம்மியா பண்ணிருக்கணும். ஆமா, absolutely. அப்போ ரிஃபண்ட் பண்ண வேணாம், நிறைய பேர் மேபி வந்திருப்பாங்க முன்னாடியே. But another mistake நம்ம அங்க என்ன பண்ணோம்னா ஸ்பீக்கர்ஸ். This is in fact யார் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணாலும் advice for them is initially நீங்க you'll think ஸ்பீக்கர்ஸே இல்ல, யாருமே இல்ல, யாரும் போடுது empty room. So நீங்க you'll start reaching out to everyone. யார வேணா ஸ்பீக்கர் எடுத்துப்பீங்க நீங்க, even if they're not qualified.
But at some point you will realize, oh shit, நம்ம இப்போ நிறைய பேர் எஸ் சொல்லிட்டோம். அதாவது நிறைய பேர் வராங்க. ஓ ஸ்பீக்கர்ஸ் சொல்றீங்க. நிறைய ஸ்பீக்கர்ஸ் not attendees. ஓகே. இப்போ நிறைய ஸ்பீக்கருக்கு நாங்க எஸ்னு சொல்லிட்டோம். ஆனா ஸ்லாட்டே இல்ல. சோ எங்க போட போற ஸ்பீக்கர்ஸ்? And also அந்த ஈவென்ட் இந்த லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸ்ல நல்ல குவாலிஃபைட் பீப்பிள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. ஓ லாஸ்ட் 4 வீக்ஸ்ல can I be speaker னு. அப்படியே. But there is no more slot. Yeah. So it's a very interesting game because நீங்க at least ஒரு 60% of speakers confirm பண்ணனும் முன்னாடியே and கொஞ்சம் கேப் விடணும். so that கடைசி நேரத்துல யாரா வந்தா அவங்கள அகாமடேட் பண்ண முடியும். இல்ல இந்த சேலஞ்சை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஈவென்ட் பண்ணும்போது. ஏன்னா முதல்ல ஸ்பீக்கர் வரணும். ஓகே பட் யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற இது இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் ஆசைப்படுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவரும் நம்மள மேலே ஆசைப்படணும் ரைட். இப்போ நம்ம வந்து ஓகே அவர் வந்தால் நம்ம கிட்ட பேசினா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். பட் அவரும் நினைக்கணும்ல. பட் அது வந்து சம்டைம்ஸ் சேலஞ்ச் தானே. And this is the thing right. உங்களுக்கு FOMO என்னன்னு தெரியுமா? எது சொல்றீங்க? FOMO ன்னு சொல்லுவாங்க. FOMO yeah. Fear of missing out. It's a common Gen Z millennial. That's what you need to do. You have to create FOMO because the moment there is FOMO எல்லாருக்குமே இருக்கணும்னு இருக்கும். And I'm telling this because we got 30 to 40 influencers from across the country to come. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த இன்ஃப்ளூயன்சர் நெட்வொர்க் இருந்ததா இல்ல we just Google online okay ChatGPT யூஸ் பண்ணோம். We were like here are 10 people we know. Give us people like this. Okay yeah இந்த 10 பேர் மாதிரி இன்னொரு 10 பேர் எனக்கு தான். அது மாதிரி we kept doing. Yeah and we found a list of eventually 200 people reach out பண்ணோம். and எல்லார்கிட்டயும் we said hey we're expecting 30 to 40 influencers to show up. சும்மா சொல்லிட்டோம் even if we didn't know anyone. we had maybe 3 or 4 people confirm அவ்வளவுதான். so அந்த 200ல ஒரு பாதி பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு. and because I also எனக்கு கொஞ்சம் following இருக்கிறதுனால they at least respond to me which is good. but even if you don't have a following I think if you make a promise that நீங்க வந்து you will get to meet all of your friends and peers in the network and இது வந்து this is the first of its kind, no one has done this before. People will be intrigued. I would be intrigued. Totally right? FOMO and so eventually நாங்க அந்த 30 14 சொல்லிட்டே இருந்தோம். some point we actually made it like 40 people. Yes ஆனா இப்போ அவங்க வந்து they will have to pay to attend. No they don't pay a ticket price. we gave them a free ticket price. but of course they have to take care of their travel and everything. generally சொல்லுவாங்க I mean business கூட சொல்லுவாங்க don't do the same good thing for too long even if you are very good at it. நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் அந்த விஷயத்தை ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காதீங்க அடுத்த விஷயத்துக்கு மாறிடுங்க அப்படி சொல்லுவாங்க. I didn't know that. actually இது வந்து ஒரு நல்ல புக்ல இருக்கு பாப் ஐகர் எழுதின The Ride of a Lifetime. It's an excellent book. I've read that book. Yeah he writes in the book. It's an excellent idea. ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் நிறைய இமிக்ரேஷனில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்து ஸ்விட்சிங் கியர்ஸ் இப்போ வந்து இப்போ ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா முன்னாடிலாம் உங்களுடைய போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இமிக்ரேஷன் சம்மந்தமாக. இப்போ இனிமேல் இமிக்ரேஷன் கிடையாது. ஆமாம் ஓஹன் விசானா சௌந்தர்யான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ அது கிடையாது ரைட். யூ ஹவ் kind of you're not doing that anymore. Yeah I mean it's a difficult answer for me because now 3 years I was thinking about that. It's not like an on off switch right. நீங்க உடனே you can't stop thinking. but the way I'm doing it is இது வந்து you can think of it as you're either pushing out something you used to do or pulling in something you want to do. now I'm not thinking of it as pushing out. I'm thinking what do I feel like pulling in இப்போ. storytelling is what came to me. so இத நான் பண்ண என்னோட மைண்ட் ஸ்பேஸ் இதுக்கு போகும் and இது கம்மியா போயிட்டே இருக்கும். so that's what I'm expecting. last ஒரு 1 month-ஆவே இந்த transition ஆரம்பிச்சிடுது. but நான் last 3 yearsல என்னெல்லாம் கிரியேட் பண்ணனும் எல்லாமே நான் ஒரு வெப்சைட்ல ஃப்ரீயா போட்டேன். so யார் வேணா போய் ஆக்சஸ் பண்ணலாம் எப்ப வேணா. because at least I felt like okay you can't just leave abruptly. கண்டிப்பா so ஏதாவது பண்ணனும். and I told myself like ஏதாவது major policy வந்தா I'll still talk about it. but 80% of the time now I want to try something new. or 3 weeks ago I went to sleep feeling extremely disappointed. அது வந்து என்ன word யூஸ் பண்ணது கூட தெரியல. I just felt like ஒரு ஃபெயிலியர் மாதிரி இருந்தது அந்த நைட். என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி வந்தது because I felt ஒரு directionless. okay I decided I'll leave this space because என்னோட community வந்து வேற யாரோ இப்ப எடுத்து acquire பண்ணி they are taking care of it. so I'm not in charge of it. என்னோட book நான் முடிச்சிட்டேன் 1000 Days of Love 3வது book. so I just felt like now I'm staring at the abyss மாதிரி.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியல, நிறைய டவுட் வர ஆரம்பிச்சிருது. லைக் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் I don't have anything to contribute. உங்களுக்கே டவுட் வருது? நிறைய வரும். Okay. I have nothing to give to this world அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். I went to sleep feeling like this. Okay. ரொம்ப நிறைய அழுதேன். I cry if I feel sad. So I cried a lot. Morning எழுந்த உடனே the first phrase that came to my mind, stories that make people think, feel or act. ஏன் வந்ததுன்னு தெரியாது, எதுக்கு வந்ததுன்னு தெரியல, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. பட் எழுந்த உடனே ஐ தாட் ஆஃப் திஸ் ஃப்ரேஸ். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக நான் உட்காந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்டோரி டெல்லிங். பிகாஸ் நான் லாஸ்ட் ஒரு 1 year என்னோட 3வது புக் வந்து ஃபிக்ஷன். அது எழுதும்போது நிறைய படித்தேன் ஸ்டோரி டெல்லிங் பற்றி, எப்படி ஒரு நல்ல ஸ்டோரியை நல்லா சொல்கிறது. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 6 ஸ்டோரி உட்காந்து எழுதினேன். 6 stories that have changed my life. ஒரு ஸ்டோரி வந்து இந்த ஒரு அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு பற்றி. 25 years old, she got pushed out of a train by some men and she lost her left leg that night. And yet she became the first amputee to climb Mount Everest. And all the other mountains in the world, top mountains. And the story always stuck with me. Mainly because I kept thinking like ava vandu and the Mount Everest mudichittu stop பண்ணிருக்கலாம். But she didn't stop. She went to all the other mountains after that. I mean ஒரு தடவை பண்ணா ஓகே, பட் எதுக்கு 7 தடவை பண்றீங்க? So that's one story. அந்த மாதிரி நான் ஒரு 6 ஸ்டோரி எழுதினேன் என்னோட லைஃப்ல இருந்து நான் கேள்விப்பட்டது. One of them was even fictional, not even real story. அது அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எழுதினதுக்கு அப்புறம் I was like okay, let's start writing a script for this. இது வந்து story is great, but how you tell it matters. நீங்க ஒரே ஸ்டோரியை 100 விதத்துல சொல்லலாம்ல. ஸோ நான் வந்து ஒரே ஸ்டோரியை ஒரு 3-4 different waysல எப்படி சொல்லலாம்னு எழுத ஆரம்பிச்சேன். And I just got involved. I felt like, oh, this is so fun. It makes me come alive. So that began the journey and I told myself, I don't know why I'm doing this. எதுக்கு பண்றேன்னு தெரியல, பட் பண்ணும்போது I feel happy. And I feel like இது வந்து ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணா கூட it's worth it. Like ஒருத்தங்களை சேஞ்ச் பண்ணா கூட or educate பண்ணா கூட it's worth it. But I still had to keep ஒரு boundary. இது வந்து எனக்கு வருஷமா பண்ணிட்டே இருக்க முடியாது. So I told myself 3 months or 100 daysக்கு 100 stories எழுதி ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணேன். At the end of it, suppose let's say no one cares, no one watches it, fine. I mean you did it. But hopefully some people will watch it. And even if people watch and you don't enjoy doing it, leave it. Yeah. But if you think that it's helping people, you enjoy doing and you feel this is connecting to a bigger goal, then continue doing it. So I'm treating it as an experiment for 3 months. And 3 months is nothing compared to your entire. So many more. See, but sometimes வந்து இது என்னோட general question, right? So different sites இருக்குல்ல, LinkedIn இருக்கு, Instagram இருக்கு. நம்ம வந்து அவங்களோட algorithm டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரைட்? அது வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நல்ல போஸ்ட் போட்டா கூட இப்போ நான் போட முதல்ல வந்து நியூஸ் லெட்டர் வந்து நல்ல ரீச் இருந்தது. இப்போ லிங்க்டின்ல நியூஸ் லெட்டருக்கு ரீச் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி போஸ்ட் இஸ் டூயிங் பெட்டர். அப்ப மாறிக்கினே இருக்கணும். And அங்கதான் I would take the help of someone because see நீங்களும் நானும் we are not LinkedIn experts, right? We like to write, create content. So I would hire someone who spends their day on LinkedIn. அவங்க வந்து நாள் ஃபுல்லா they are looking at LinkedIn, seeing what's the change. And let them package it. So now I work with some people. They help me out tremendously. Now I'll give them the content. And then they might come and say, you know what, I think you should change the opening sentence to this. You should use this image for this. I say, okay, let's try it. Soundarya, ரொம்ப நன்றி. As always, enjoy the conversation. Thank you so much. இந்த content நீங்க தமிழ்லயும் போட போறீங்கன்னு சொன்னீங்க. That's the other thing. Now I decided 1 out of 5 or 6 videos I'm going to try and at least try பண்ண போறேன் தமிழ்ல. In fact ஒரு வீடியோ வந்து பாய்ஸ் மூவி தெரியுமா, அந்த மூவி பத்தி நான் போடுறேன். I am so excited for that video. கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோ இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன் நான். So ரொம்ப நன்றி சௌந்தர்யா. கிரேட் மீட்டிங் யூ. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. Thank you so much. நன்றி.